இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திருப்புகளை அடைத்து அதில் பழுத போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தாவீதின் கூடாரம் விழுந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆண்டவர் சொல்கிறப்பனா, எனக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சீர்கட்ட நிலைமை இருக்கலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், அந்நாட்களில் விழுந்து போன காரியம், உங்களை விட்டு நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தாவீதின் கூடத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து திரும்பவும் நிலைமை கொண்டு வருவாராம், சீர்படுத்த போறான்றார். திரும்பவும் நிலைமை கொண்டு வந்து அதை திறப்புக்களை அடைத்து வருகிற காரியத்தை தடையை முறிகை போட்டு அடைப்பித்து அதில் பழுதா போனதை சீர்படுத்தி, எந்தெந்த உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் பழுதாக போச்சு, அவள்தான் இது நடக்காது, வியாதியோ வறுமையோ கஷ்டமோ, இனிமேல் இந்த மாதிரி காரியத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது என்று தலை கிழிந்திருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை ஆண்டவர் திரும்பவும் உன்னை நிலைநிறுத்த போகிறார், உன்னை சீர்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாவீதின் கூடாரம் விழுந்து போச்சு, அவ்வளோதான் நினச்ச போது தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் நிற்க செய்தவர், தலை குனிந்த இடத்துல தலை நிமிர செய்த தேவன் இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால், நான் தலை நிமிர செய்ய போகிறேன்பா. அதன் திறப்புகளை அடைத்து உனக்கு வரும் காரியங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் முறியடித்து அடைச்சிட்டு, உங்ககிட்ட யாரும் வராது தடை பண்ணுறதுகளை எல்லா காரியத்தையும் அடைப்பட்டு, மந்திரமோ மாயமோ என்ன காரியமோ எது வந்தாலும் அது திறப்புகளை எல்லாத்தையும் அடைச்சிடுவோம்பா. அது பழுதா போனதை சீர்படுத்தி, உன் வாழ்க்கையில் என்னென்ன பழுதா போச்சோ, இது நடக்காது அது நினச்சியோ, அதெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல நீ முன்னாடி என்ன செழிப்பாக இருந்தியோ அந்த செழிப்பை நான் ஸ்தாபிக்க போகிறேன்பா. உன்னை மீண்டுமா நிற்க வைக்க போகிறோம்பா. நீ என்னை நோக்கி கூப்பிட்டே இல்லையா, இயேசுவே என்று கூப்பிட்டியே, அதற்காக நான் உன்னை நிற்க வைக்க போகிறேன். என் பிள்ளை, என் மகள், என் மகனுப்பா. நீங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகக்கூடாதுன்னு இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் மீண்டுமே உன்னை எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல உன்னை சிறப்படுத்த போகிறேன். எவ்வளோ வசதியாக இருந்தேன், எவ்வளோ கார் பங்களோடு இருந்தேன், என்ன நிலைமைக்கு வந்துட்டு நினைக்கிறியா? இல்லை, ஆண்டவர் மீண்டுமா உன்னை ஒரு தருணங்களை கொடுக்குறார். இந்த வசனம் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். உங்களை மீண்டுமா எடுப்பித்து பழுதா போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல உன்னை நிலைநிறுத்த போகிறம்பா. நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த உன் முகம் பிரகாசம் அடைந்தது, உன் வாழ்க்கை பிரகாசம் அடைய போகிறது. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலை ஆசீர்வாதமாக நடத்த போகிறேன் என்று ஆண்டவர் நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமோஸ் என்ற வசன அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் எழுப்பித்து தாவீதை எப்படி நிலைநிற்க பண்ணினாரோ, தாவீது ஆடு முன்னாடி அழுத தாவீதை ராஜாவாக மாற்றினது போல உங்கள் ராஜ்ய வாழ்க்கையை இழந்து போனதை மீண்டுமாய் கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வருகிற அந்த வார்த்தையை கேளுங்க, அது வழியில் நடவுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் இழந்து போனதை மீண்டுமாய் அவர் சிறப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்தி அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, பிரகாசம் அடைங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பவுல் சேகர்னு போட்டிங்கன்னா யூடியூப் சேனலில் பவுல் சேகர் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுனா நான் போடுற வீடியோ எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லா நாளிலும் என்னென்ன நான் போடுறேனோ அந்த வீடியோ எல்லாம் உங்கள்கிட்ட வந்துடும். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.